யூனிக்கான ஒரு டேலண்ட் இருக்குன்னு நான் நம்புறேன். பிகாஸ் I think every actor should have that also. The versatility. அதாவது எந்த மாதிரியான கதாபாத்திரம் கொடுத்தாலும் he'll just get into the skin of the character. ஒரு கிராமத்து சப்ஜெக்டா இருந்தாலும் he'll just அதை வேற மாதிரி பண்ணிடுவாரு. ஒரு லவர் பாயா இருந்தாலும் பண்ணுவாரு. அதே மாதிரி வாரியர்ல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு கேரக்டர் பார்த்தோம், அதுவும் பண்ணுவாரு. எவ்ரி ஷேட் ஆஃப் த கேரக்டர் he'll just அழகா soak into it. அது நமக்கு பிடிச்ச மாதிரி டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சப்தம்லயும் நமக்கு பிடித்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு அப்படின்னு நாங்க நம்புறோம். So a few words from you about the film. Adi sir, please onto the stage. எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப நாள் ஆச்சு பிரசாத் அசோசியேஷன் உங்களோட மீட் பண்றது. அடிக்கடி மீட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. என்னன்னு தெரியல, மேரேஜ் ஸ்டேஜ் ஸ்பீச் அப்படின்னாலே கொஞ்சம் உதவும். ஸ்கூல்ல இருந்து அப்படின்னா அதுக்கு எனக்கு முன்னாடி பேசுற வேலை பயங்கரமா பேசிட்டு எமோஷனல் ஆகி சூப்பரா ஸ்பீச். வெரி வெரி நைஸ், ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட். சப்தம் இது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது இந்த மாதிரி சப்தம் ஒரு ஹாரர் படம் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு ஏன் மச்சான் எதுக்கு ஹாரர், எதுக்கு ஏன் எதுக்கு பண்ணக்கூடாது, இல்ல ஹாரர்னாவே வந்துட்டு ஒரு ஒரு டக்குன்னு கொஞ்சம் கம்மியா பாக்குற ஒரு கண்ணோட்டம் உண்டு இல்ல. சோ அந்த மாதிரி எதுக்கு சூஸ் பண்ற அப்படின்னும் போது அப்ப ஈரமும் ஹாரர் தானே? இல்ல ஈரம் செம்ம படம், அது ஹாரர் தானே. சோ அறிவழகன் சாரோட படம் வந்துட்டு அது ஹாரரா இருந்தாலும் த்ரில்லரா இருந்தாலும் ஆக்ஷன் த்ரில்லரா இருந்தாலும் லவ் த்ரில்லரா இருந்தாலும் எனிதிங் கண்டென்ட் கண்டிப்பா இருக்கும். அது டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், பிளஸ் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். கதையில ஒரு ஆனஸ்டி இருக்கும், ஸ்கிரீன் பிளேல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் நிறைய வச்சிருப்பாரு. ஐ திங்க் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் வந்துட்டு சூப்பர் ஃபைனா இருக்கும். ஸோ எந்த ஜானர்ன்றது முக்கியம் இல்லை, அந்த படத்தை எவ்வளவு ஆனஸ்டியோட எடுக்கிறோன்றது தான் முக்கியம். ஸோ ஐ டோல்ட் தம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி படம் கண்டிப்பா எனக்கு திருப்பியும் வருமா இல்லையான்னு தெரியல. டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தட்ஸ் வை ஐம் கோனா பி பார்ட் ஆஃப் தி ஃபிலிம் அப்படின்ட்டு. ஸோ என்னோட கேரக்டர் வந்துட்டு பாரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். ஸோ நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்காது. இந்தியாலேயே வந்துட்டு லைசன்ஸ்டு பாரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்க. சயின்டிபிக் முறையில அவங்க வந்து ஸ்பிரிட்ஸோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ப்ராசஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. அது சார் வந்து ஸ்கிரிப்டிங் ஃபேஸ்லயே ரிசர்ச் பண்ணி எனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணப்ப அதை பத்தி வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு பேய்னா நம்பிக்கையும் இல்லை, பயம் லைட்டா இருக்கு. இருட்டில் அப்படியே நடந்து போகும்போது லைட்டா பயம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். இல்லைன்னு சொன்னா தப்பு, போய் இருக்கும், பட் நம்பிக்கை இல்லை. பட் இந்த படத்தை பத்தி ரிசர்ச் பண்ணி அவர் அமிச்ச அந்த வீடியோஸ், அமிச்ச அந்த எப்படி அந்த கம்யூனிகேட் பண்ற ஒரு விதம் எப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாச்சு. அதாவது கண்டிப்பா 100% நம்புறேன்னா இல்ல, பட் நாளைக்கு பின்ன யாராவது 100% இது இந்த ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி பேய்கள் இருக்கு, ஸ்பிரிட்ஸ் இருக்கு, எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்ட். ஸோ ஐ திங்க் கண்ணுக்கு தெரியாத கடவுள் மேல நம்ம அவ்வளவு நம்பிக்கை வச்சு எனக்கு இது நடக்கணும், இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனும் அப்படிலாம் வேண்டிக்கிறோம்ல, அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த படத்து மூலியமா எனக்கு வந்தது. இந்த கதை, இந்த படம் ஒர்க் பண்றப்ப இந்த படம் முழுக்க முழுக்க இந்த கேங்கோடது, அவங்களோடது மட்டும்தான். டைரக்டர், கேமராமேன், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர், சவுண்ட் டிசைனர், தமன், இவங்களோட படம் மட்டும்தான். நிறைய படம் பார்க்கும்போது எப்படியும் நீங்க பார்க்க போறீங்க. ஹாலிவுட் படம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம ஊர்ல அதோட பெட்டர் ஸ்டாண்டர்ட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஹோல் கிரெடிட் கோஸ் டு देम. படம் பார்த்ததுக்கு அப்புறம் பேசலாம், நிறைய பேசலாம் சக்சஸ் மீட்ல. தேங்க்யூ. ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல அவருக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். ஸோ ஜஸ்ட் செட் மோட் நான் வந்து 2 கேள்வி மட்டும் கேட்டுக்கிற பிரிவிலேஜ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா கேள்வி கேட்கலாம். அட்லீஸ்ட் 1 ஐ வில் ஸ்டார்ட் வித். ஹீரோயின் ஆயிட்டீங்க, கேள்வில கேட்க கூடாது. மதுரை பையன் சென்னை கேட்கலாம். ஒரு கேள்வி கேட்கிறேன். ஸோ சார் ஈரம் படத்துல வந்து மறந்துட்டீங்களா?
கேட்கலாம்ல? கேளுங்க. So, ஈடுபாடுல வந்து நிறைய ரிசர்ச் இருக்கும் நீங்க பண்றப்ப, பிகாஸ் அது எங்களுக்கு ரொம்ப புதிய கதை. இன்ஃபேக்ட் உங்களுக்குமே ஒர்க் பண்ற புதுசா இருந்திருக்கும். சோ சப்தம் அப்படின்னு ஒரு சவுண்ட் ஹாரர்ல ஒர்க் பண்றப்போ என்ன மாதிரி ரிசர்ச் ஒர்க் இதுக்குள்ள இருக்கு சார்? இது என்னோட ஹாரர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டிக் பேஸ் தான் பண்ணுவேன். ரொம்ப வந்து நம்ப முடியாத சில விஷயங்கள் நம்ப முடியாத சில விஷயங்கள் அப்படின்றது எடுத்துட்டு போறது கிடையாது. அது ஒரு ஹாரர் அப்படின்றது ஒரு ஃபேண்டசியா இருந்தாலும், ஒரு பேய் படம் அப்படின்றது ஃபேண்டசியா இருந்தாலும், ஒரு நம்பக்கூடிய சில விஷயங்களை வச்சுதான் ஒரு கதையை டிரைவ் பண்ணிட்டு எடுத்துட்டு போகணும்னு நினைப்பேன். அப்படி எனக்கு யோசிக்கும் போது எல்லாருமே படங்கள் வந்து எனக்கு புக்ஸும் டாக்குமெண்ட்ரிஸ் அப்படின்றது தான் வந்து எனக்கு ரொம்ப வந்து அதிகமாக யூஸ் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். அது உண்மைக்கு அருங்காட்சியில இருந்து எடுத்துட்டு போற ஒரு விஷயம் தான். ஸோ அப்படிதான் இந்த படத்துல வந்து நான் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ இது பின்னாடி ஒரு உண்மை சம்பவம் இருக்கா? இல்ல, உண்மையில பல விஷயங்கள் சேர்ந்த ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல, உண்மை எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, உண்மை எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கதையா பண்ணதான் இது ஒரு பாயிண்ட்ல. தேங்க்யூ சார். சார் அறிவன் சார், பேய் பிசாசுனாலே இங்க பொதுவா நிசப்தமான ஏரியாவில தான் அதிகம் சுழல் அடிக்கும். நீங்க சத்தம் பேர் வச்சிருக்கீங்களே, தமன் இருக்கிறதுனால வச்சிட்டீங்களோ? இல்ல இல்ல, தமன் அப்படின்றது ஒரு மியூசிக்கான விஷயம். சத்தம் அப்படிங்கும்போது ஏன்னா ஒரு இடி இடிக்குதுன்னு வைங்க, உங்களுக்கு நமக்கு ஒரு பயம் வருது இல்ல. திடீர்னு வந்து யாராவது நீங்க தனி ரூம்ல இருக்கும்போது நம்மளுக்கு கதவு படாத எதுவுமே இல்லாம சாத்து போது ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குல்ல, அந்த ஒரு பயம் தான் இந்த படத்துல வந்து ஒரு சத்தத்தை வச்சு நான் பண்ணியிருக்கேன் பாயிண்ட்ல. ஹீரோ சார், ஆதி சார், நீங்க ஒரு அழகான ஹீரோயின் வந்து நிக்கி கல்யாணி கல்யாணம் பண்ணீங்க. கல்ராணி சார், நிக்கி கல்ராணி. இந்த படத்தோட பேக்ரவுண்ட்ல எங்கேயுமே ஹீரோயின் இல்ல. நீங்க பேசும்போதும் சரி, டைரக்டர் பேசும்போதும் ஹீரோயின் படத்துல 3 பேர் இருக்காங்க நினைக்கிறேன். யாரை பத்தியும் பேசல. ஏன், என்னாச்சு ஹீரோயின்? உங்க ஹீரோயின் யாரோ புறக்கணிக்காங்களா? இது அதுக்கான படம் கிடையாது சார். ஹீரோக்கே ரெக்கையை போட்டாங்க பாருங்க. இது அந்த ஹீரோ ஹீரோயின் அப்படி பட்ட படமா இருந்தா கண்டிப்பா பண்ணிருப்பாரு. இந்த கான்செப்டை கன்வே பண்ணணும்னு ஒரு போஸ்டர் டிசைன் சார். அடுத்த படத்துல கண்டிப்பா ஹீரோயின். மெயினா என்னன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ரன் லைலா அப்படின்றது வந்து ஒரு அப்போ வந்து எவ்வளவு பெரிய முன்னணி நடிகை இன்னைக்கு வரைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பாயிண்ட்ல. ஸோ இந்த கதைக்குள்ள வராங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் ஈஸியாக வந்துட மாட்டாங்க ஒரு பாயிண்ட்ல. அதாவது அந்த கதைகள் வந்து ஓகே பண்ணி வர்றது அப்படின்றது. ஸோ எத்தனை காட்சிகள் அப்படின்றத விட என்ன மாதிரியான கேரக்டர், எந்த மாதிரியான ஒரு ஆழம் இந்த டெப்த்துக்குள்ள வந்து அந்த கதைக்குள்ள இருக்கு அப்படின்னு வந்து உள்ள வருவாங்க. அப்படிதான் 2 பேருமே வந்து ஓகே சொல்லி இந்த கதைக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் முதல் முறையா வந்து சிம்ரன் அவங்களும் சரி, லைலா அவங்களும் சரி, முதல் முறையா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கான்டாக்டே வந்து இந்த கதை படத்து மூலம் தான். ஆனா படத்துக்கான முழு உழைப்பையும் வந்து அவங்க வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்ட்ல. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த அவுட்புட்டும் பார்த்துட்டாங்க. இன்ன வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வெல்விஷரா இன்ன வரைக்கும் படத்தை வந்து பாராட்டி அது நல்லா கண்டிப்பா டெஃபினட்டா வந்து ஆடியன்ஸ் எடுத்துட்டு போவோம் அப்படின்றது 2 பேரோட என்கரேஜ்மெண்ட்டும் இந்த படத்துக்கு இருக்கு ஒரு பாயிண்ட்ல. ஸோ கரெக்டான டைம்ல நாங்க எல்லாருமே வந்து மீட் பண்ணுவோம் ஒரு பாயிண்ட்ல. சார் ஆதி சார், சார் கல்யாணத்துக்கு முன்னாடி ஈரம்ன்ற பேய் படத்தில் நடிச்சீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் சப்தம் பேய் படத்தில் நடிச்சிருக்கீங்க. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பேய் படம், கல்யாணத்துக்கு அப்புறம். அதான் சொன்னல சார், கல்யாணத்துக்கு முன்னாடி பேய் மேல நம்பிக்கை இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். கரெக்ட் சார், படம் பிரமாதமா பண்ணிருக்கீங்க, எல்லாம் நல்லா பிரமாதமா இருக்கு. இந்த சப்தம்னு அந்த டைட்டில் வந்து பளிச்சுன்னு தெரியுற மாதிரி மக்கள் ரீச் ஆகுற மாதிரி இல்லையே. எழுத்து இல்ல என்னன்னா, இப்போ ஒரு எனக்கு ஒரு கேள்வியே வருது இல்ல ஒரு பாயிண்ட்ல. ஸோ அதுக்காக வந்து நம்மளுக்கு புரியாம இருக்கணும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாமே ஆடியன்ஸ்ட போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு படம் பண்றோம். அதே நேரத்துல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஒரு கிரியேட்டிவிட்டி பாயிண்ட் இருக்குல்ல ஒரு விஷயத்த, அந்த விஷயத்த வந்து அழகா வந்து சத்தம், இப்ப சில பேர் நோட் பண்ணி சொன்னாங்க சத்தம்ன்றது அந்த ஃபாண்ட்லயே வந்து சூப்பரா பண்ணிருக்கீங்க. சோ அந்த பாராட்டும் நம்ம இல்ல ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா மக்கள் கீழே உள்ளவங்க வந்து போஸ்டர் பார்க்கல, அந்த இதுக்கு இது கொடுத்துதான் வந்து மதிப்பு கொடுத்துதான் வந்து ஃபர்ஸ்டே சொன்னாங்க எங்களுக்கு படிக்கிறதுக்கு முடியலன்னு. அப்பதான் ஃபாண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுவோம். நம்ம பெருசுனா கொஞ்சம் இன்னும் புரியுற மாதிரி கொஞ்சம் பண்ணோம் ஒரு பாயிண்ட்ல. அதுக்கு மதிப்பு கொடுத்து நாங்க ஒண்ணு பண்ணிருக்கோம் ஒரு பாயிண்ட்ல. சார் சார் சார், படத்துல வவ்வாலுக்கு என்ன பங்கு இருக்கு? படத்துல வவ்வால் கண்டிப்பா ஒரு பங்கு இருக்குங்க ஒரு பாயிண்ட்ல. அதாவது சத்தம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கும் வவ்வாலுக்கும் பேய் படத்துக்கான ஒரு சின்ன ஒரு கனெக்டிங் பாயிண்ட் வந்து இந்த படத்துல கொடுத்துருக்கோம் ஒரு பாயிண்ட்ல. அது கண்டிப்பா சும்மா ஒரு படத்துக்காக வந்து சும்மா சம்மந்தம் இல்லாம யூஸ் பண்றது. ஒரு பேய் படம்னா உடனே வவ்வால் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது கிடையாது. ஒரு பேய் படம்னா வந்து வவ்வால், இடி, மின்னல், அதுக்கப்புறம் எல்லாமே காமிப்போம். ஒரு பாலடைஞ்ச பங்களா அப்படின்றது அது அப்படிலாம் இல்லாம இந்த வவ்வால் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து கரெக்டான ஒரு மீனிங்ஃபுல்லா கொடுத்துருக்கோம் ஒரு பாயிண்ட்ல. சார், ஈரம்ன்ற படத்தில் வந்து ஒரு தண்ணியில பண்ணீங்க நீங்க.
இப்ப இதுல வந்து இந்த வவ்வால் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் வச்சு பண்றீங்களா? அதோட என்ன கதை சொல்லுங்க. கதை உங்க கையில கொஞ்சம் சொல்லிருக்கோம். இந்த கதையை வந்து செலக்ட் பண்ண காரணம் எப்படின்னா வந்து எல்லா டேரக்டருக்கும் வந்து ஒரு 3 நாளைக்கு வச்சுட்டு போவோம். ஈரம் வந்து தண்ணீர்ல ஒரு பேய் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு அப்ரிசியேஷன், ஒரு பாராட்டு கொடுத்தீங்க, ஒரு இடம் கொடுத்தீங்க. ஸோ அடுத்த ஒரு பேய் படம் கொடுக்கும்போது ஒரு சவுண்ட் பேஸ் பண்ணி ஒரு சேலஞ்சிங்கா ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னு கதை February 28 சார். சார் ஆதி சாருக்கு வந்து ஈரம் கொடுத்தீங்க. ஸோ அது வந்து மக்கள் மனசுல ஈரமா நல்லா வந்துச்சு, உங்களுக்கு கூட்டலாம். சப்தம் அது வந்து அவர் சினிமா கேரியர்ல வெற்றி சப்தமா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா எந்த ஒரு படம் ரிலீஸ் முன்னாடி எந்த ஒரு டைரக்டர் கேட்டாலும் கண்டிப்பா படத்து மேல ஒரு நம்பிக்கையில சொல்லுவாங்க. எங்கனால வந்து ஒரு நம்பிக்கை வந்து 100% இருக்க முடியும். ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம், அது படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு அருமையான படம் கொடுத்துருக்கோம், நல்ல படம் கொடுத்துருக்கோம். அது வந்து நான் சொல்றதுல படம் பார்த்தவங்களை வச்சுதான் நான் சொல்றேன் பாயிண்ட்ல. ஸோ அந்த விதத்துல வந்து ஆதிக்கும் சரி, எனக்கும் சரி, என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கும் சரி, இந்த படம் வந்து நல்ல ஒரு அடையாளத்தை கொடுக்கும் அப்படின்றது நான் நம்புறேன். ஒரு லைட்டிங் சொன்னீங்க பேசிட்டு இருக்கும்போது, இப்போ மணிரத்னம் சார் வந்து லைட்டிங் மெயினா பார்ப்பாரு. அவர் வந்து அந்த பிங்க் கலர் அதெல்லாம் இருக்கும், ஓமன் கண்மணி அந்த மாதிரிலாம். அதே மாதிரி உங்க ஈரம் மட்டும் ப்ளூ ஷேடு சொன்னீங்க, இதுலயும் ப்ளூ ஷேடு பிளஸ் அந்த ஓம் சொல்லியிருந்தீங்க. இப்போ லைட்டிங் எவ்வளவு முக்கியம்? லைட்டிங் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா, படத்துல வந்து கேரக்டர் வந்து ஈரம் படத்துல கூட வந்து ஒரு ஆஃப் ஷேடோ வந்து லைட்டிங் வந்து கட் பண்ண சொன்னாங்க ஒரு பாயிண்ட்ல மனோஜ்ட்டு. அப்போ வந்து மனோஜ் சொன்னதுல உண்மையிலே யாருமே வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு லைட்டிங் வந்து ஆஃப் லைட் போதும் அப்படின்றது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஃபேஸ்ல வந்து பளிச்சுன்னு எங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீ சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ லைட்டிங் அப்படின்றது ஒரு கேமராமேனுக்கும் அது கதையில வந்து ஒரு பங்கா கொண்டு போகணும், ஒரு டைரக்டருக்கும் அதோட நாலேஜ் வந்து கண்டிப்பா இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். ஒரு மேக்கிங் அப்படின்றது வந்து எங்க வரும்னா, ஒரு நல்ல இயக்குனருக்குள்ள ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர் இருக்கணும், அதே மாதிரி ஒரு நல்ல ஒளிப்பதிவாளருக்குள்ள ஒரு நல்ல இயக்குனர் இருக்கணும் ஒரு பாயிண்ட்ல. அப்படி ரெண்டும் சேரும் போது ஒரு ப்ராப்பரான ஒரு மேக்கிங் அப்படின்றது வரும். அந்த நாலேஜ் வந்து 2 பேருக்குமே இருக்கணும் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். இப்போ சமீபத்துல வந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா சப்தம் சவுண்டு தான் வந்து கெடுத்துச்சு நிறைய இதுல. படத்துடைய நிறைய இறைச்சலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த படத்துல சப்தம் எந்த அளவுக்கு இருக்கும்? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் என்னோட சவுண்ட் இன்ஜினியரும் என்ன டிசைட் பண்ணலாம், எப்பவுமே ஒரு மியூசிக்கோட வேல்யூ, சவுண்டோட வேல்யூ எப்போ தெரியும்னா ஒரு சைலண்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒரு பாயிண்ட்ல ஒரு அமைதிக்கு அப்புறம் தான் வந்து அதோட வேல்யூ தெரியும். ஸோ அந்த அமைதியும் இந்த படத்துல இருக்கும், அந்த சவுண்டும் இந்த படத்துல இருக்கும். அந்த ஒரு விஷயம் கான்சியஸா இருக்கும், அந்த இறைச்சல் அந்த ஆடியன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஆனால் சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணணும் ஒரு பாயிண்ட்ல. அதோட லென்த் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துட்டோமே தவிர, மற்றபடி படம் ஃபுல்லா வந்து லெவல் ஏற்றி ஜாஸ்தி பண்ணி ஆடியன்ஸ் வந்து அப்படியே வந்து கதற விடணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல கிடையாது. சார் இப்போ நீங்க பாத்தீங்க 2 hours படம் சொன்னீங்க, நாங்க ஒரு கிளிம்ஸ் பார்த்தோம். அதுல வந்து ஒரு 2 minutes சம்திங் 1 minute தான் இருக்கும். அதுல வந்து ஒரு பீப் போட்டிருந்தீங்க. அது எங்களால இப்ப இந்த நேரத்துல அந்த சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. சரிங்களா, ஒரு பெரிய படத்தையே அந்த சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணாதான் படமே ஓடல. சரி, இந்த படம் வந்து மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம பார்க்க வைக்குமா? டெஃபினட்டா கண்டிப்பா பார்ப்போம். அதாவது நீங்க இன்னைக்கு வந்து பிரஸ் பீப்புள் ஒரு சவுண்ட் எதிர்பார்த்து ஒரு சத்தம்ன்றது சவுண்டை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்க அங்க வந்திருக்கீங்க ஒரு பாயிண்ட்ல. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு காட்சி அப்படின்றது காமிக்கிறது ஃபோக்கஸ்டா காமிக்கணும். சப்தம் படம்ன்றது இந்த படத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்படின்னு ஒரு சாம்பிள் தான் நாங்கள் காமிச்சிருக்கோம் ஒரு பாயிண்ட்ல. அந்த சாம்பிள் வந்து படத்துல வந்து சில சாம்பிளாக தான் இருக்குமே தவிர வெவ்வேறு விதமாக தான் இருக்குமே தவிர மொத்த படமாவே வந்து உங்களுக்கு வந்து இறைச்சல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இருக்கவே இருக்காது. கண்டிப்பா டெஃபினட்டா அது 100% நான் வந்து ஷூரா சொல்லிப்பேன். ஏன்னா அது மாதிரி சவுண்ட்னால தான் ஒரு படமே பெரிய படமே ஓடல. அது இல்ல என்னன்னா ஒவ்வொன்றுமே வந்து அது கதையோட தன்மை தான் ஒரு பாயிண்ட்ல. அது எல்லாம் சேரும் போது தான் வந்து உங்களுக்கு வந்து அது சவுண்ட் வந்து முதன்மையான தன்மையா அப்படின்னு மாறிடுச்சு. ஆனா ஒரு படம் வந்து தோல்வி அடைந்தோ வெற்றி அடைந்தோ சவுண்ட் கிடையாது ஒரு பாயிண்ட்ல. ஏன்னா அது உண்மையில பேஸ்லயே வந்து ஃபண்டமெண்டலாக இருந்து சில விஷயங்கள் வந்து தப்பா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல யோசிங்க. அந்த ஃபண்டமெண்டல் பேஸ்லயே வந்து ஏன்னா ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருந்தாலும் ஒரு கதை ஒரு படம் வந்து பேஸ்லயே வந்து ஃபண்டமெண்டலா தப்பாச்சுன்னா அங்க மிஸ் ஆகும் போது எது பிரதானமா இருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜாயிடுவாங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதான் சார் யூஸ்வலாக ஹாரர் படம் அப்படின்னாலே ஒரு யூஸ்வல் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். அதை வந்து பிரேக் பண்ணி தான் நீங்க ஈரம் படத்துல காமிச்சிருப்பீங்க. இதுல அது மாதிரி இருக்கும். அதை தாண்டி ரிவெஞ்ச் வழக்கமான அந்த பழிவாங்கிற ரிவெஞ்சாவே இருக்குமா இல்ல ஏதாவது? அதாவது ரிவெஞ்ச் அப்படின்றத சொல்றதோட ஒரு கோபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதாவது வந்து ஒரு கோபம்ன்றது அது வில்லனுக்கு மட்டும் வராது,
ஒரு ஹீரோக்கு கோபம் இருக்கும், ஒரு படத்துல இருக்க ஒரு வில்லனுக்கும் கோபம் இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல. ஸோ கோபத்தை தான் பிரதானமா எடுத்துட்டேன் தவிர இது பழிவாங்கல் கதை அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நான் எடுத்து போல. மோரோவர் இந்த படம் சயின்டிபிக்கான படம், அவ்வளவுதான். சார் ஹாரர் ஃபிலிம்னாவே உங்களுக்கு வந்து வாரிசு ஞாபகம் வரணும்? இல்ல அப்படி கிடையாது. ஒரு விஷயம், எங்களோட டிராவல் வந்து நிறைய ஆக்ஷன் படம் ஸ்கிரிப்டும் பேசியிருக்கோம், ஹாரர் படம் பேசியிருக்கோம். சரி, இப்போ வந்து இந்த படத்துல நான் பேய் இல்ல, பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். இது சப்தத்துக்கு கீழே வந்து ஈரம் பார்ட் 2ன்னு ஏன் போடாம இருக்கீங்க? இது ஈரம் படத்தோட 2 தான் அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரி ஃபுல்லா பேசுறாங்க. இல்ல சார், நான் ஏற்கனவே சொன்னேன், கண்டிப்பா வந்து நியாயமா இருக்கணும், உண்மையா இருக்கணும் நான் ஃபீல் பண்றேன். ஓகேவா? எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஈரம் 2ன்னு கூட போடலாமே அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல சொன்னாங்க, பிசினஸ் தான் இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு. இல்ல, அதுக்கான நேர்மை நியாயம் ஆடியன்ஸை ஏமாத்த கூடாதுன்னு தெளிவா இந்த ஒரு பாயிண்ட். அதாவது என்ன படம் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு படம் இல்ல. ஈரம் 2 தனியா இருக்கு, அது வேற படம். அது கண்டிப்பா அதுக்கான ஸ்கிரிப்ட் இருக்கு ஒரு பாயிண்ட்ல. அது பண்ணாம கண்டிப்பா வந்து எஸ்பெச்சஸ் கூட தான் நான் பண்ணுவேன் ஒரு பாயிண்ட்ல. இது தனியா சப்ஜெக்ட் ஒரு. ஆனா ஹாரர் படம் எங்க வந்து கனெக்ட் ஆகுதுன்னா ஈரமுக்கும் சப்தத்துக்கு ஆதி சார், நானு, தமன் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க கனெக்ட் ஆகிறோம். ஒரு ஹாரர் படம் எடுக்கிறோம். ஒரு காலத்துல பேய் படம்னாலே ரொம்ப பயந்து நடிக்கிட்டு இருந்தோம். அவங்க சுந்தசி சார், காஞ்சனா மாதிரி படமா வந்து பேய் ரொம்ப காமெடி ஆகிட்டாங்க. இப்போ வந்து பேயை வந்து ரசிப்பாங்களா? இந்த மாதிரி கதை எப்படி இருக்கு? இந்த கதை ஒரே பாயிண்ட் தான் சார், எந்த மாதிரி படங்கள் கொடுத்தாலும் சரி, அது பேய் படத்துலயே ஒரு ஜானர் இருக்கு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி வந்து ஹாரர் காமெடி இருக்கு, பயமுறுத்துற ஹாரர் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சோல்ஃபுல்லா வந்து கதையை வந்து எமோஷனலா சொல்ற சில ஹாரர் படங்கள் இருக்கு ஒரு பாயிண்ட்ல. ஸோ என்னைக்குமே வந்து ஆடியன்ஸை வந்து நம்ம என்கேஜிங்கா வச்சுக்கிட்டோம்னாவே வந்து தியேட்டர்ல வந்து என்கேஜிங்கா வச்சுக்கிட்டு ஒரு சோல்ஃபுல்லா வந்து ஆடியன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா அங்க அந்த படம் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்ட்டு தான் நான் ஒரு நம்புறேன். அந்த நம்பிக்கை வந்து இந்த படத்துல எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ ஒரு ஹாரர்ன்றது நான் ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டேன் தவிர ஒரு கமர்ஷியல் வேல்யூ எடுத்துக்கிட்டதுல அதுக்குள்ள ஒரு கதை சொல்லியிருக்கேன் ஒரு பாயிண்ட்ல. அதான் எல்லாருக்குமே வந்து ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஒரு ஆக்ஷன் படம்ன்றது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட், ஒரு காமெடின்றது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட், ஒரு லவ்ன்றது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட். நான் ஹாரர் எடுத்துக்கிட்டேன். ஆனா எல்லா படங்களும் வெற்றி பெறது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்க இடத்துல கனெக்ட் ஆகணும் ஒரு பாயிண்ட்ல. ஸோ அந்த கனெக்ஷன் வந்து ஒரு விஷயம் நான் வந்துறேன். டைரக்டர் சார், இந்த படத்துல ஆதிபுரம் வந்து அவரோட கேரக்டர் வந்து ஒரு பாரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். பாரநார்மல் ஆக்டிவிட்டிங்கிறது ஹாலிவுட்ல ஒரு ஃபேவரட்டான தீம். அந்த எலிமெண்ட்ஸ் இதுல நிறைய இருக்கா? அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் மூலமா தான் பேட், அதாவது வவ்வால் நிகழ்வுகள் எல்லாம் இருக்குங்கிறதும் அது ஒரு டைலாக்ல மென்ஷன் ஆயிருக்குது. விச் இஸ் a fact. பாரநார்மல் ஆக்டிவிட்டியும் இந்த அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் அந்த பேட் மூவ்மெண்ட்டுக்கும் எப்படி லிங்க் பண்ணிருக்கீங்க? லிங்க் பண்ணல, நான் அதான் சொன்னேன். ஒரு பேரநார்மல், அதாவது ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னாவே ஒரு ஆவியை வந்து சயின்டிபிக்கா ஒரு அறிவியல் பூர்வமா வந்து அணுகுறவர் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல. ஸோ அதை அணுகும் போது அவர் கிராஸ் பண்ற விஷயங்கள் எல்லாமே தான் வந்து நீங்க டெய்லர்ல பார்த்த சின்ன சின்ன விஷயங்கள் அது படமா பார்க்கும்போது ஓகே கோர்வையா வந்து ஒரு கனெக்டிங் பாயிண்ட் வரும் ஒரு பாயிண்ட்ல. ஸோ அப்படிதான். ஸோ எல்லாமே வந்து ஒரு எமோஷனலா கனெக்டிங் பாயிண்டா ஒரு ஹாரிஃபிக்கா நான் சொல்லியிருக்கேன் ஒரு பாயிண்ட்ல. சார் ஆதி சார் கேள்வி. ஆதி சார், நீங்க தமிழ்ல நிறைய படங்கள் பண்ணீங்க. படங்கள் எல்லாமே வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம்டு, படம் நல்லா போச்சு இல்லைன்றதை விட ஆதியோட ஆக்டிங் வாஸ் அப்ரிஷியேட்டட். பட் இருந்தாலும் ஏன் உங்களோட வாய்ப்புகள் நீங்க கம்மியா இல்ல யூ சூஸ் ஃபிலிம்ஸ் எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு காயத்துல வாய்ப்புகள் தான் கம்மிங்க. அதுக்கான காரணம் என்னவா நீங்க பார்க்கலாம்? தெரியலங்க, எனக்கு தெரியல. நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன், கால் வலிக்கல, ஓடிக்கிட்டே இருப்பேன். ஐ திங்க் எக்ஸ்பெக்ட் பண்றேன் நல்ல படங்கள், நல்ல வாய்ப்பு, நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இங்க வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். என் வீடு இங்க தாங்க, நான் எங்கேயும் போல. நான் தெலுங்கு படம் பண்ணணும்னா ஃபிளைட் ஏறி ஷூட்டிங் பண்ணிட்டு திருப்பியும் வீட்டுக்கு தான் வருவேன். ஸோ இங்க தான் இருக்க போறேன். நல்ல வாய்ப்புகள் வந்தா அதிகமான படங்கள் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. சார், டைரக்டருக்கு ஒரு கேள்வி. சார், பாரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, அப்படின்னா வந்து நீங்க வந்து இந்த ஆவிங்களோடயோ இல்ல அந்த ஸ்பிரிட்ஸ் கூட பேசுறது அப்படின்னு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒண்ணே கேட்கிறேன் சார், isn't it a cruelty to the spirits ன்ற மாதிரி பார்க்க கூடாதா? ஏன்னா நீங்க வந்து ஒரு ஸ்பிரிட்ன்றது ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா இருக்கு, அவங்க அமைதியா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அவங்க கிட்ட போய் பாரநார்மல் இன்வெஸ்டிகேட்டரா நீங்க சொல்றீங்க, இல்லைன்னா யாரும் சிலர் வந்து நிறைய பேர் இருக்காங்க போய் ஆவி கிட்ட பேசணும்னு. அப்படி போய் பேசும்போது doesn't it disturb the spirits? அவங்களோட பீஸ் நீங்க கெடுக்கிற மாதிரி இல்லையா? இந்த படமா போச்சு சார், பட் நீங்க இந்த படம் பண்ணதுனால அதை நான் உங்களுக்கு கேட்கறேன் ஒரு கேள்வி.
ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்ப் பண்ற ஆவி அப்படின்றது தான் வந்து இவரோட இதுவே போகுது. அதாவது ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்றது இவர் எடுத்துட்டு போறது பாயிண்ட்ல. அதாவது இன்னொரு கேட்டகரி இருக்கு, அதாவது ஆவி கூட ஜென்ரலா பேசுறது. அதாவது ஒரு ஆவி கூட வந்து நம்ம போய் பேசினோம்னா சில சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம போறோம். அது ஏதோ ஒரு இடத்துல நம்மளை கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நம்ம திருப்பி கம்யூனிகேட் பண்றோம். நாமளே போய் வாலண்டியா வந்து நம்ம போய் வந்து சரி இந்த ஆவிட்ட போய் பேசலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்கும் ஒரு பாயிண்ட்ல. அதாவது சொந்தத்திலேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி, அப்போ வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேட்டரா ஒரு அறிவியல் பூர்வமா வந்து இவரோட பங்கு வந்து இவரோட பணி வந்து இருக்கும் ஜாப். அப்படிதான் அதோட டிஸ்டர்ப் பண்ணும் போது தான் அதோட நோக்கமே வந்து இவங்க வந்து உள்ள போறாங்க ஒரு பாயிண்ட்ல. அது படத்திலேயே ரொம்ப அழகான சீன்ஸ் ஒன்று ரெண்டு இருக்குங்க. நீங்க கேட்கிற விஷயம் கன்வே பண்ணும். அதாவது சார் சொன்ன மாதிரி அந்த சில ஆவிகள் வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணணும்னு கூட ட்ரை பண்ணும். அது அவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ மேபி ஹி கேன் பி a bridge டு கம்யூனிகேட். இல்ல பாசிட்டிவா கூட யோசிக்கலாம். கம்மின்னு சொன்னாங்க. கிடைக்கிறது தமிழ் படம் தானே. இல்லையாங்க, நான் நிறைய புதுமுகங்களோட பண்ணியிருந்தேன். இல்ல இது ஆக்சுவலா நான் சொல்லணும்னா ஒரு பாயிண்ட்ல வந்து நான் ஒரு ஆஃபீஸ் போயிருக்கேன். அப்போ வந்து நான் 2-3 இன்டர்வியூ கூட சொல்லியிருக்கேன். என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஆஃபீஸ் போனேன்னா போர்டு வச்சிருப்பாரு ஒரு பாயிண்ட்ல. அந்த போர்டில் வந்து ரைட்டப்ஸ் இருக்கும். என்னன்னா 9 o'clock அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த இவர்கிட்ட கதை கேட்கணும். அவர் யாருன்னா வந்து இந்த டைரக்டரோட அசோசியேட்டா இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து 2 மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கதை இருப்பாரு. அது வந்து இந்த டைரக்டரோட அசோசியேட் அப்படின்னு இருப்பாரு. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நானே யோசிப்பேன், இவ்வளவு கதை கேட்டுட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து அவர்கிட்ட கேட்பேன் நான் ஒரு பாயிண்ட்ல. ஸோ அது வந்து அவர் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து அந்த கதையை கேட்டு அதை வந்து சூஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த விஷயங்கள் அதுதான். கிளாப் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், அப்புறம் மரகதநாராயண் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், பார்ட்னர் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர். எனக்கு 2வது படம் தான் இடம் இருந்தது, சாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ டைரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா செகண்ட் டைமா அதை தாண்டி ஆனஸ்டி இன் ஃபிலிம் மேக்கர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுதான் பார்ப்பேன் நான். Arivu and Ari, fantastic trailer. We're all looking forward to watching the film. உங்களுடைய ட்ரெய்லர்ங்கிறது from what you just said, the theme of the film வந்து looks universal. ஒரு பர்டிகுலர் ரீஜனை பொறுத்தோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியாக்காக ஸ்பெசிஃபிக்காக கிரியேட் பண்ணப்பட்ட கதை மாதிரி தெரியல, யூனிவர்சலாக அப்ளை பண்ணப்படுற ஒரு தீமாக தான் தெரியுது. ஸோ how many languages is this film being made into? தெலுங்குல ஏன் எடுத்துட்டு போகல? ஏன் why are you not taking it into South Indian languages, other languages? We are okay. Tamil, Telugu, Kannada, Hindi. Right now we are promotions கூட இப்ப இன்னைக்கு முடிச்சிட்டு நாளைக்கு ஹைதராபாத். மெயினா வந்து எல்லாருமே வந்து சார் சொன்ன மாதிரி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி தான் ஜென்ரலா இருக்கும். அப்போ கன்னடா வரைக்கும் நாங்க பேரலா எடுத்துட்டு போறோம் ஒரு பாயிண்ட்ல. ஸோ தெலுங்கு அண்ட் கன்னடா வந்து என் சினிமாஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஹிந்தி வந்து சாஜித் குரேஷி வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்றாரு. ஸோ ரேரன்சா ஃபிலிம்ஸ்ல T3 கம்பெனில வந்து அவங்க ரிலீஸ் பண்றாங்க. தெலுங்குலயும் நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மைத்ரி அவங்க அசோசியேட் ஆயிருக்காங்க. ஸோ we are having a big release in all the other languages also. சப்தம் ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்க த்ரில்லர் அருண் விஜய் வச்சு பார்டர் ஒண்ணு நிக்குது, அது பார்டர்லயே இருக்குது. ஏன் அதை ரிலீஸ் பண்ணாம அப்படியே பார்டர்? ஏற்கனவே சொன்னாங்களே, ஒரு படத்தோட ரிலீஸ் அப்படின்றது நான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இப்படி எடுத்துட்டு போற விஷயங்களுக்குல நிறைய பிரச்சனைகளா இருக்கும், இதுவா இருக்கும். அது டெஃபினட்டா வந்து அருண் விஜய் சாருக்கும் எனக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பார்டர் நான் பார்த்துட்டாங்க, செம்ம படம். அது வேற ஒரு காரணங்களுக்காக நிக்குது. ரொம்ப நல்ல படம். எப்ப ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்தோட ரெலவன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ பழைய படம் மாதிரி தெரியாது. இப்ப பாத்தீங்கன்னா வௌவால் வந்து ஆக்சுவலா எல்லாருமே வந்து பேய்களுக்கு தான் யூஸ் பண்றாங்க. வௌவாலுக்கு ஒரு நல்ல ஒரு இது, அதோடைய குணமே வேற. அது சப்தம் கொடுத்து அந்த இடத்துக்கு ஒளியோ இருக்குதான் உள்ள போகும். அதை ஏன் அதை சின்னமா மாத்திட்டு எல்லாருமே இல்ல, அதாவது சில விஷயங்கள் தவிர்க்க முடியாம நம்ம யூஸ் பண்ணாலும் அதை எப்படி யூஸ் பண்றோம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் கண்டிப்பா வந்து 2 பேர் லவ் பண்றாங்க. ஒரு லவ் ஸ்டோரினா வந்து 2 பேர் லவ் பண்ணுவாங்க, பிரிவாங்க, சேருவாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனா அதை எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா நம்ம எடுத்துட்டு போறதுலதான் அதோட சக்சஸ் இருக்கு. இப்ப அந்த வௌவால் அப்படின்றத வந்து ஒரு பேய் படம் ஒரு சிம்பிளா இருந்தாலும் நாம என்ன இந்த படத்துல வந்து யூஸ் பண்ணிப்போம், எப்படி யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு ஒண்ணு இல்லை. அந்த விதத்துல இது வேறுபடும் ஒரு பாயிண்ட். Yes, thank you so much. Many other cast go one time for